1789ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மார்ட்டின் கிளப்ராத் என்ற விஞ்ஞானியால் யுரேனியம் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. யுரேனஸ் கிரகத்தை ஞாபகப்படுத்துகிற விதமாக அதுக்கு யுரேனியம் என்று பேர். என்னதான் மார்ட்டின் கிளப்ராத் இதை முதல்ல கண்டுபிடிச்சிருந்தாலும் இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்றத கண்டுபிடிச்சது ஹென்ரி பேக்ரல் தான். இது எந்த அளவுக்கு ரேடியோ ஆக்டிவ்னா, இந்த யுரேனியத்தோட வெறும் 2 கிலோவை வச்சு ஒரு காரை 15,000 வருஷத்துக்கு இயங்க வைக்க முடியும். அதோட 10 லட்சம் குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் விடாமல் எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான யுரேனியம் இப்போது இந்த உலகத்தில் ரொம்ப ரேராக தான் இருந்துகிட்ருக்கு. இது அதாவது அணுவாயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் இது பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பவர்ஃபுல்லான யுரேனியத்தை ஏன் நம்ம ஃபியூலுக்காக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோன்னா, அதுக்கு 2 ரீசன்ஸ் மேஜரான ரீசன்ஸாக இருந்துகிட்ருக்கு. முதலாவது, அது ரொம்ப ரேடியோ ஆக்டிவ் என்றதால் கேன்சருக்கான அபாயத்தை அதிகரிக்கும். அடுத்த ரீசன் என்னென்னா, இது ரொம்பவே ரேரான மெட்டல் என்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால் இது நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு கட்டத்தில் இல்லாமலே போயிடும். இந்த 2 காரணங்கள்னால தான் யுரேனியத்தை நம்ம பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்த மாட்டேங்கிறோம்.